அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயபிரியா வித்யாலயா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸோட டைரக்டர் NS தினேஷ் பேசுகிறேன். இன்னைக்கு ஆர்ச்சரி காம்படிஷனுக்காக என்னோட பையனையும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே அவருக்கு ஆர்ச்சரியில் பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்போதுலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்படி வயமாக தான் கம்ப்ளீட்டாக ஸ்டார்டிங்லேருந்தே என் பையனை ட்ரெயின் பண்ணுறாங்க. அவனுக்கு ஆர்ச்சரியில் அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜை விட போக போக ப்ராக்டிஸ் பண்ண தான் அதிகமாக இருக்கிறத நாங்கள் ஃபேமிலியாக உணர்ந்தோம். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஓன் பவ் வாங்கி கொடுத்தேன். ஆர்ச்சரியில் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து அவனுடைய ஃபோக்கஸோ கான்சன்ட்ரேஷனோ ஒரு கேமில் ஏற்படக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட் ஈடுபாடு ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ அடுத்த லெவலில் கண்டிப்பாக என் பையனை ஆர்ச்சரியில் அவனுடைய ஆசைக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் கூட்டிகிட்டு போக ஒரு ஃபாதராக கண்டிப்பாக ஐம் வெரி மச் இன்ட்ரெஸ்டட். என் பேர் அர்ஷத். நாங்கள் 3 பேருமே 3 வருஷமாக ஆர்ச்சரி கற்றுட்ருக்கோம். வர்ற எல்லா காம்படிஷனையும் அட்டன் பண்ணுறோம். வெற்றி தோல்வின்னு பார்க்குறது கிடையாது. 3 பேர்ட்டுமே நிறைய மெடல்ஸ் தான் இருக்குது. அக்காட்ட 5 மெடல் இருக்குது, என்கிட்ட 4 மெடல், என் ஃப்ரெண்டுக்கிட்ட 5 மெடல் இருக்குது. கிட்டத்தட்ட நிறையா காம்படிஷன் அட்டன் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் என் பேரண்ட்ஸ்க்கு தேங்க் பண்ணிக்கிறோம். அவங்க தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி எங்களுக்கு இந்த வாய்மாக்காக சேர்த்து விட்டது. அதுக்கப்புறம் வாய்மாக்காக தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஏன்னா இவங்க தான் எல்லா காம்படிஷனுக்கும் எங்களை கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமேட்டு ஃப்யூச்சரில் நேஷ்னல் இன்டர்நேஷ்னலில் போய் ஆடி இந்தியாவுக்காக விளையாடுவோம் நம்பிக்கை இருக்குது. எங்கள் எல்லாருக்குமே அதான் ஏமா இருக்குது. எங்கள் குழந்தை 3 வருஷமாக வாய்மா அகாடமியில் தான் ஆர்ச்சரி கற்றுட்ருக்காங்க. நாங்கள் இது வரைக்கும் எந்த கேம்ப்லையும் தவற விட்டதில் எல்லா கேம்ப்லேயுமே போய் கலந்துட்ருக்குறோம். ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்காங்க. பசங்களை கைடன் பண்ணுறது, ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே அழகாக பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் நேஷ்னல்லேருந்து இன்டர்நேஷ்னல் லெவல் வரைக்கும் போகணும். அதுக்கான கைடன்ஸ் எங்களுக்கு எப்போதும் வாய்மாவோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். எங்களுக்கு இல்லாமல் எல்லா குழந்தைங்களுக்கும் சப்போர்ட் பண்ணி இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு பசங்களை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். வாய்மாவுக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக அவங்களுடைய அகாடமிக்ஸோ நான் அகாடமிக்கோ எல்லாத்துக்கும் முக்கியம் கான்சன்ட்ரேஷன் தான். கான்சன்ட்ரேஷன் அண்ட் ஃபோக்கஸ். ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு குழந்தை கான்சன்ட்ரேஷனும் ஃபோக்கஸையும் செலுத்த ஆரம்பிச்சது அப்படின்னா அவனுடைய பிரெயின் ஃபங்க்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதே தான் அவங்க சப்ஜெக்ட்லையும் போய் அவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ண போகிறாங்க. ஸோ எல்லா பேரண்ட்ஸுமே தயவு செஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது எந்த ஈவெண்ட், எந்த கேமாக இருக்கட்டும், டான்ஸ் இருக்கட்டும், மியூசிக் இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ் இருக்கட்டும், இதுதான் CBSEல இப்போ நியூ எஜுகேஷன் பாலிசியில் அதிகமாக ஸ்போர்ட்ஸ் இன்டகிரேஷன், மியூசிக் இன்டகிரேஷன், ஆர்ட்ஸ் இன்டகிரேஷன் திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா பசங்களுக்கு அதிகமாக அவங்களோட ரைட் பிரெயின் ஆக்டிவேஷன் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே தான் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டியும் பசங்களோட ஹாப்பினஸ் எல்லா விதமான ஒரு ஃபங்க்ஷனுக்கும் அதிகமாக தூண்டுதலாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும்னா பசங்க அதர் ஏரியாஸில் அதிகமாக அவங்க இன்வால்வ் ஆகணும். இப்போ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கு ஒரே ரீசன் அவங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்போஷர் இல்லாத இருக்கிறதுக்கான காரணம் மட்டும்தான். அதே மாதிரி மந்தத்தன்மை அதிகமாக இருக்கிறதுக்கான காரணமும் இந்த மாதிரி கிரியேட்டிவான ஆக்டிவிட்டீஸில் பசங்க இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான். ஸோ ஆஸ் அ பேரண்ட் தயவு செஞ்சு எல்லாத்துலேயும் என்கேஜ் பண்ணுங்க. இன்னைக்கு இத்தனை பேரண்ட்ஸ் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பசங்க மட்டும் வரல, நிறைய பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட இன்வால்வ் பண்ணி என்கரேஜ் பண்ணது ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். இதே தான் நான் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் அட்வைஸ் பண்ணுறேன். தயவு செஞ்சு ஸ்டூடெண்ட்ஸை ஏதாவது ஒரு ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண விடுங்க. நீங்களும் கூட இருங்க. தயவு செஞ்சு அவங்களுடைய பயணத்தில் நீங்களும் பங்கெடுத்துக்கோங்க. அப்போ தான் அவங்களுக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நம்ம அம்மா வராங்க, அப்பா வராங்க, ஃபேமிலியில் இருக்காங்க, தே ஆர் வித் அஸ். இது நம்மளுடைய முன்னோர்கள் கலந்த ஒரு ட்ரெடிஷ்னலான விஷயம். நம்ம ராமாயணம், மகாபாரதம் காலத்திலேருந்து ஆரம்பித்து நம்ம மன்னர் காலத்து வரைக்கும் இந்த வில்கலையை பயன்படுத்தி தான் போர் புரிஞ்சாங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போது இதை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் அப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ இப்போ என்னுடைய டாட்டருக்கு நான் இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். இப்போ வயமா ஸ்டேட் மீட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கலான்னு நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இந்த ஆர்ச்சரின்றது ஜஸ்ட்டு ஷூட் பண்ணுறது மட்டும் இல்லை, இது நம்ம மூளையையும் உடலையும் ஒன்றா ஒருங்கிணைக்கிற ஒரு விஷயம். இது நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது, எய்ம் பண்ணுறது, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்மளுடைய பிரெயினையும் நம்மளுடைய உடம்பையும் ஒன்றா கண்டக்ட் பண்ணுற ஒரு விஷயம். இது வேர்ல்டு வைடு இதுக்கு ஸ்கோப் இருக்குது. இப்போ நம்ம நேஷனல் லெவல் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட். இது 2வது ஒலிம்பிக்கெலாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஃப்யூச்சருக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது. அதனால் நாங்கள் தொடர்ந்து இதில் ஆர்ச்சரி பயணிக்கலான் இருக்கோம். வணக்கம், ஐ எம் சத்யராஜ். இப்போ நடந்துட்டு இருக்க காம்படிஷன் 3rd புதுச்சேரி ஸ்டேட் இண்டோர் ஆர்ச்சரி சாம்பியன்ஷிப் புதுச்சேரி லாஸ்பேட் இண்டோர் ஸ்டேடியத்தில் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதில் ஆல்மோஸ்ட் 32 ஸ்கூல்ல இருந்து 300 ஸ்டூடெண்ட்ஸ் மேலே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இதில் Zone 1, Zone 2 அந்த மாதிரி நம்ம பிரித்து பண்ணதால் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நிறைய ஸ்கோர்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இதில் அதிகமாக ஸ்கோர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் டிசம்பரில் நடக்கிற நேஷனல் ஈவெண்ட் உத்தரப்பிரதேசில் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இயர் நம்ம Zone 1, Zone 2 பிரித்து பண்ணதால் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நேஷனல்ஸ் மீட்டில் ஓவரால் சாம்பியன்ஷிப்பும் நிறைய பதக்கங்கள் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. போட்டியினை நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த வாய்மாவின் தலைமை பயிற்றுனர்
KV ராஜபுரம் மாஸ்டர் அவர்களுக்கும் மற்றும் வாய்மாவின் பயிற்றுனர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் மாணவ மாணவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.